பூந்தியெல்லாம் பொரிச்சு கஷ்டப்படாம கடலை பருப்புல சிம்பிளா செய்யக்கூடிய லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாம வடிச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண மாவை பக்கோடா மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா பவுடரா அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 1.25 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, வாசனைக்கு 3 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமா ஃபுட் கலர், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்டா நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. லைட்டா சூடு ஆறணுன்னே கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து